இந்த இடத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம், ஜனத்தை மூடுதே விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. என் பேச்சுல, என் மூச்சுல, என் சொல்லுல, என் செயலுல கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் நினைவுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா? நம்மளுக்குள்ளவே இருந்து நம்மளை ஆளுகை செய்கிற ஒருத்தரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு பாடல் வழியாக நம்ம பார்த்துருக்கோம். அப்படி தானே குட்டீஸ்? நமக்கு மோஸ்ட்லி இவரோட ரோல் என்ன அப்படிங்கிறதே நம்ம புரிஞ்சுக்கிறது கிடையாது, அப்படி தானே? ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இவருடைய அந்த உடனிருப்பு நம்மளோட இருக்கிற வரைக்கும் நம்மளை யாராலையும் ஏசப்பாட்டிலிருந்து பிரிக்கவே முடியாது அப்படிங்கிற உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கலாம் குட்டீஸ். நம்ம யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு புரியுதா உங்களுக்கு? அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, இணையாலும் பரிசுத்தரே, நன்றி ஐயான்னு நம்ம பாடியிருக்கோம். நம்மளுக்குள்ளே இருந்து நம்மளை ஆளுகை செய்கிறவர், நம்மளுக்குள்ளே இருந்து நம்மளை வழி நடத்துகிறவர், நம்மளுக்குள்ளே இருந்து இதை பேசு, இதை பேசாத, இதை செய்யாதன்னு ஃபுல் கண்ட்ரோலையும் எடுத்துக்கிறது யார் அப்படின்னா தூய ஆவியார் தான் குட்டீஸ். அவருடைய உடனிருப்பு நம்மளுக்குள்ளே இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம ஏசப்பாவுக்கு விரோதமாக எந்த காரியத்தையும் செய்ய மாட்டோம். ஏசப்பாவுக்கு பிடிக்காத எந்த விஷயத்துலையும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், தலையிட மாட்டோம். ஸோ அவருடைய உடனிருப்புக்காக நம்ம என்ன பண்ணணுமா, நம்ம ரொம்ப வாஞ்சையாக நம்ம கேட்கணுமா, என் கூட இருங்க, என்னோட பேச்சில், என் சொல்லில், என் செயலில், இது எல்லாத்துலேயும் நீங்கள் கூடவே இருங்க அப்படின்னு நம்ம ரொம்ப ஆசையாக இருக்கணுமா குட்டீஸ். அவர் ஒரு பெரிய நமக்கு கிஃப்ட் அவர் நம்மக்கிட்ட இருக்கிறாரு அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய பலனா குட்டீஸ். நமக்கு இப்போ ஏதாவது நம்ம ரொம்ப சோர்வில் இருக்கோம், போராட்டத்தில் இருக்கிறோம், இல்லை ஏதோ ஒரு சஜஷன் கேட்கணும், ஏதோ ஒரு ஐடியா கேட்கணும், நம்ம தேடுறது யாராக இருக்கும்? நம்மளோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும், நம்ம யார்கிட்ட இவங்ககிட்ட கேட்டால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிற நம்ம பேரண்ட்ஸாக இருக்கலாம். ஆனால் இவங்களை எல்லாரைக்கும் மேலே இவருடைய உடனிருப்பு நம்மளிடத்துல இருக்குது அப்படின்னா எந்த காரியமாக இருந்தாலும் அதை கடவுளோட பார்வையில் நம்ம பார்க்கறதுக்கு தூய ஆவியார் நமக்கு கற்றுக் கொடுப்பாராம் குட்டீஸ். ஸோ அவருடைய அந்த உடனிருப்பை நம்ம எப்போ கற்றுக்கொள்கிறோமோ, ஸோ நம்ம இந்த உலகத்தில் எல்லா மக்களையும் விட நம்ம தனித்து தெரிவோமா. ஏன்னா அவர் தான் நம்மளுக்குள்ளே நம்மளை செயல்படுறாருல்ல. நம்மளை ஒருத்தவங்க காயமே படுத்தினா கூட அவங்கள எப்படி அன்பு செய்கிறதுங்கிறத நமக்கு கற்றுக் கொடுப்பாங்களாம். அவங்களிடத்துல போராடுறதை தாண்டி நம்ம எப்படி அன்பு செய்கிறதுங்கிறத யோசிக்கிறது கடவுளுடைய பார்வை குட்டீஸ். நம்மளாம் என்ன பண்ணுவோம், அது எப்படி அவங்க என்ன ஹர்ட் பண்ணாங்கன்னா திரும்ப அவங்கள ஹர்ட் பண்ணுவேன்னு பண்ணுறது தான் நம்மளுடைய செயல், அப்படி தானே? ஆனால் அதை கடவுளோட பார்வையிலேருந்து பார்க்க வைக்கிறது யார் அப்படின்னா நம்ம தூய ஆவியார் தான். ஸோ நம்ம நாளைய நாளில் நம்ம சர்ச்சுக்கு போனோம் அப்படின்னா நமக்கு புரியும். ஏசப்பா உயிர்த்தெழுந்து 50வது நாளில் பெந்தைக்கோஸ்து திருவிழா நமக்கு கொண்டாடுவாங்க. எதனால் அப்படின்னா அங்கே இருந்த சீடர்களெல்லாம் பயந்து ஏசப்பாவை கொன்னுட்டாங்க, நம்மளை என்ன பண்ண போகிறாங்களோன்னு ஒரு அறையில் ஒரு ரூம்குள்ளே அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, பயந்து போய் இருப்பாங்க. அப்போது ஏசப்பா தூய ஆவியாரின் வடிவில் எல்லாருக்கும் பலன் கொடுத்து அவங்க அந்நிய பாஷைகளை பேசி
கடவுளோட வார்த்தைகளை உலகம் முழுவதுமாக எடுத்து கொண்டு போய் அவங்க என்ன பண்ணுறது, அவங்க அதுக்கப்புறம் தான் அவங்க அதை ஸ்டார்ட் பண்ணாங்களாம் குட்டீஸ். ஸோ நம்ம எந்த விதமான பயத்தில் இருந்தாலும் கூட இந்த நாளில் நமக்கு தூய ஆவியாரோட துணையை ஏசப்பா கட்டளையிடுறாங்க. தூய ஆவியார் அப்படிங்கிற துணையாளர் நம்மளுக்குள்ளே இருக்கும்போது நம்ம எதுக்கும் சோர்ந்து போகக்கூடாது. அவர் கொடுக்குற பலன், அவர் கொடுக்குற வழிகாட்டுதல் நம்மளை எப்பயுமே நம்மளை ரொம்ப ஸ்ட்ராங்காக்கி ஏசப்பாவை விட்டு விலகாமல் அவரோட வார்த்தைகளை நம்ம மற்றவங்க முன்னாடி சாட்சியாக எடுத்து கொண்டு போய் நிப்பாட்டுறதுக்கான பலனையும் நமக்கு அவர் கொடுப்பாரு குட்டீஸ். ஸோ அதுக்காக நம்மளை முழுவதும் ஏசப்பட்டப்போ கொடுப்போம். ஆமீன்.